அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஸோ 1794 பணியிடங்களுக்கு உண்டான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னையிலிருந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 11வது நாள். ஸோ 10 நாள் தான், 11வது நாள் உங்களுக்கு எக்ஸாம். 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்து, சார் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இப்போதான் சார் படிக்க போகிறேன், என்னால் முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இத்தனை நாள் படிக்காதான் நம்ம 10 நாளில் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால தான் முடியாதுன்னு சொன்னேன். பட் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா நம்மளால ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்றதுக்கும் ஒரு நம்பிக்கையான மார்க் ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 10 நாள்ல 10 வீடியோ, பேப்பர் 2க்கு 10 வீடியோ, பேப்பர் 1க்கு 5 கொஸ்டின் பேப்பர், 5 கொஸ்டின் பேப்பர். இதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க, சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை அட்டைன் பண்ண முடியும். ஸோ அது என்ன விவரங்கள் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்க லாஸ்ட் மினிட்ல படிச்சா போதும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் மார்க் வாங்குறதுக்கு. சரியா? ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் 2க்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ் கேட்க போறாங்க. சரி, 200 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ இந்த 200 கொஸ்டினுக்கு நான் என்ன பண்றது, இதுல மேக்சிமம் ஒரு 150யோ ஒரு 170யோ எடுக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 590 சிலபஸ் கோடு, ஐடிஐ எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன். ஸோ இதுல நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சார் எலக்ட்ரீஷியன் புக்ஸை மட்டும் படிச்சா போதுமா, சார் ஒயர்மேன் புக்ஸை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. இன்ன வரைக்குமே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அதை தயவு செய்து இன்னும் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து புக்ஸை படிக்கணும், ஐடிஐ புக்ஸ். ஆனா இப்ப கொடுத்திருக்க இந்த 590 கோட் சிலபஸ் கோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் கம்பைன்டு சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். 2 ட்ரேடையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2லயும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் சிலபஸ்க்கு என்னவோ அதை நீங்க மெர்ஜ் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இந்த மாதிரி 10 யூனிட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 10 யூனிட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பக்காவா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நான் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தெரியுதா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து 8வது யூனிட் வந்துடும். இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு 10 யூனிட்டுமே கவர் ஆயிரும். சரியா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாள்ல டெய்லிக்கு ஒரு டெஸ்ட் நீங்க அட்டன் பண்றீங்க. என்ன பண்றீங்க, டெய்லிக்கு ஒரு டெஸ்ட். இப்போ மொதல் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டினோ 25 கொஸ்டின்ஸோ இருக்கும். சரிங்களா? 50 கொஸ்டின்ஸோ இல்ல 25 கொஸ்டின். என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து 10 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா இதுல இருந்து 2.5 மடங்கு கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரீயாவும் 10 மடங்கு கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்லயும் கொடுத்துருக்கும். 10 மடங்கு கொஸ்டின் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ்லயும் கொடுத்துருக்கும். ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 10 யூனிட்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்லயும், அதாவது இப்ப 10 கொஸ்டின்ஸ்னா 100 கொஸ்டின் அந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கும். 2.5 மடங்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்னது, உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் யூனிட் 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 2.5 மடங்குனா 50 கொஸ்டின்ஸ். இந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் யூடியூப்லயும் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கும். இது வந்து நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல சார் என்னால பே பண்ணி வாங்க முடியல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க. இல்ல சார் நான் கண்டிப்பா எல்லா விதத்திலையும் படிச்சாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 10 நாளைக்கு இந்த பேப்பர் 2க்கு இந்த 10 வீடியோ மட்டும் நீங்க பாத்தீங்கனாலே உங்களால ஓரளவுக்கு மேக்சிமம் ஸ்கோர் வாங்க முடியும். சார் இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வருமா? அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா? இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு இந்த கொடுத்திருக்க சிலபஸை வச்சுதான் என்ன பண்ணிருக்கோம், கொடுத்திருக்கோம். இதுவா இருக்கட்டும், பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் என்னவோ அதை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இதுல யூனிட் 3ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், யூனிட் 3 வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல டிசி மிஷின்ஸ். இதுல இருந்தா உங்களுக்கு வந்து இப்ப 15 கொஸ்டின்னா 150 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். நீங்க இதை கூட அட்டன் பண்ணி பாருங்க. 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் அடுத்து ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிடும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 8வது யூனிட் அப்டேட் ஆயிரும். இன்னும் ஒரு 2 யூனிட் வந்து இன்னும் 2-3 நாட்கள்ல உங்களுக்கு வந்துடும். சரியா? கிளியரா?
ஸோ இங்க பாருங்க 1 2 3ன்னு. ஸோ இதை வருஷப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, மொதல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. இதுல இல்ல சார் நான் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வாங்கிறேன்னா அதை வாங்கினாலும் அதை வாங்கினவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து கனெக்ட் பண்ணி மொதல் யூனிட்டா அதுல வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கா, 100 கொஸ்டின்ஸை படிக்கிறீங்க, படிச்சு ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு பாருங்க யூடியூப்ல, இதை அட்டன் பண்றீங்க. இது மொதல் வேலை. பேப்பர் 2க்கு இப்போ இதை நீங்க பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். இதான் வந்து பேப்பர் 2க்கு கான்செப்ட். சார் பேப்பர் 1க்கு என்ன பண்றது, அதுலதான் ஜிஎஸ் மேக்ஸ் அது இதுன்னு வருது, நான் லாஸ்ட் மினிட்ல எதையுமே படிக்கல, என்ன பண்றது? சரியா, ஒண்ணுமே கவலைப்பட வேணாம். டிஎன்பிசி வெப்சைட் போறீங்க, எக்ஸாம் டேஷ்போர்டு போறீங்க. ரீசெண்டா இந்த வருஷத்துல நடந்தது பாத்தீங்கன்னா குரூப் 4. சரியா, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துக்கிட்டோம் குரூப் 4. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட், ஏஇ போஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், டிப்ளமோ ஐடி லெவல் ஆல்ரெடி முன்னாடி ஒன்று நடந்தது, அடுத்து குரூப் 2. ஸோ இந்த 5 எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் வந்து குரூப் 2 குரூப் 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் பட் அது கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் பேசிக்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து தயவு செய்து பார்த்துக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், மேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும். சரி, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கொஸ்டின்ல உங்களுக்கு 500 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஜிஎஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 375 கொஸ்டின் வரும் இந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் மேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கும், 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த 10 நாள்ல ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு எக்ஸாம்ன்ற மாதிரி நீங்களே இதை வந்து செல்ஃபா அனலைஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா, அதாவது இப்போ குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கு. சரிங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கிறீங்க. இதுல நீங்க சைமல்டேனியஸா நீங்க பார்த்து படிச்சாலும் சரி, பார்க்காம படிச்சாலும் சரி, இல்லை டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் சரி, டைரக்டா படிக்கிறீங்க, அதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இதை ஃபுல்லா நீங்க அந்த 5 கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ஆன்சரோட கூட டெய்லிக்கு எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் என்னன்னு மட்டும் நெட்ல பார்த்துக்கோங்க, இல்லை யூடியூப்ல நிறைய கொடுத்துரும். நம்மளுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இந்த இருக்கு பாருங்க, பிளேலிஸ்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அதில் வந்து ஜென்ரலாக பேசிக்கான எது எது முக்கியமாக படிக்கணும் அப்படின்ற கிளாஸஸ் இந்த இருக்கு பார்த்தீங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி ஃப்ரீ கிளாஸஸ். அதே மாதிரி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஜிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேங்க. எல்லாத்தோட லிங்க் என்ன பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். தயவு செய்து வந்து இப்போ இருக்கக்கூடிய 10 நாளில் நம்மளோட பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சஸோ இல்லை நம்மளோட பிடிஎஃப்ஓ எதுனாலும் வாங்கி இருக்கக்கூடிய 10 நாளில் நல்லபடியாக யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்குங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, முக்கியமான அப்டேட். தயவு செய்து எல்லாருக்குமே அப்டேட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னமும் படிக்க ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செய்து வந்து இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஈவினிங் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வரும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தயவு செய்து எல்லாத்தையுமே ப்ராப்பரா இந்த நான் சொன்ன விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்க முடியும். மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.